வணக்கம்ங்க. பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணாமலை அண்ணன் மேலே எவ்வளோ வன்மத்தை கக்குறீங்க நீங்கள். ஒரு போஸ்டரை கிழிச்சிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மேலே இருக்கக்கூடிய நபருக்கு தான் கெட்ட பேரை உருவாக்குறீங்க. அமித்ஷாஜிக்கும் மோடிஜிக்கும் நாங்கள் இன்னும் வருத்தப்படுறோம். ஏன்னா நல்லா கொண்டு வந்த கட்சியை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். யாரும் சந்தோஷமாலாம் வரல. அண்ணாமலை அண்ணனுமே சந்தோஷமாலாம் வரலை அந்த கட்சியை விட்டு. புரியுதுங்களா? எவ்வளோ வன்மம் உங்களுக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாங்க எந்த இழப்பும் இல்லை அப்படின்னு. ஏன் நீங்கள் தானே பிஜேபி தலைவர், மாநில தலைவர், நல்லபடியாக கொண்டு காட்டுங்க. எந்த பிரச்சனைக்காவது குரல் கொடுத்துருக்கீங்களா? பாயிண்டோடு பேசியிருக்கீங்களா? அண்ணாமலை அண்ணன் 3 வருஷம் மாநில தலைவராக இருந்தார். அந்த 3 வருஷமும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது எடப்பாடி அவர்கள். அந்த 3 வருஷம் எதிர்க்கட்சி தலைவருடைய வேலையை அண்ணாமலை அண்ணன் தான் பார்த்தாரு. கோட்டைக்குள்ளே போகாமே இருந்து வெளியில் இருந்து அந்த வேலையை செஞ்சார். அந்த நேரங்களில் குற்றங்கள் குறைஞ்சிருந்தது. தினமும் அவர் கேள்வி கேட்டார். எடுத்து எங்கெங்கே தவறுகள் செய்கிறாங்க, யார் யார் செய்கிறாங்கன்னு அவர் முறைப்படி எடுத்து வச்சார். அனைத்து அதிகாரிகளையும் கேள்வி கேட்டார் அவர். அத்தனை பேர் பயந்தாங்க. குற்றங்கள் குறைஞ்சிருந்தது. எடுத்து பாருங்க, தெரியும் உங்களுக்கே. எவ்வளவு வன்மம் கக்குறீங்க நீங்கள். அப்போ இவ்வளோ நாள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானே. வெளியிலேருந்து யாரும் எதிரி கிடையாது, நீங்கள் தான் எதிரின்னு சொன்னது உண்மைதானே. நயினார் அவர்களே, கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்க. புரியுதா? உங்களால் இது வரைக்கும் 1 இன்ச்சு பிஜேபி நகர்ந்துருக்கா அப்படின்னு யோசிங்க. நீங்கள் போய் கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு குழந்தை கோயம்புத்தூரில் இறந்ததுக்கு என்ன சொன்னீங்க? 1 கோடி ரூபா. ஒரு தலைவன் பொறுப்போடு பேசக்கூடிய வார்த்தையா இது? 1 கோடி ரூபாயை தூக்கி கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, இது எந்த தலைவனாவது ஒரு பொறுப்போடு பேசக்கூடிய வார்த்தையா இது? யோசிச்சு பேசுனீங்களா? நீங்கள் போனீங்க, நீங்களும் எல்முருகனும் ஃபோட்டோ எடுத்தீங்க. வெளியில் ஏதாவது சொல்லணுமே அப்படின்றதுக்காக 1 கோடி ரூபா கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு அப்படின்னு சொன்னீங்க. பொறுப்பு உள்ள தலைவன் யாரும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. யோசித்து அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வாயில் வந்தது கையில் வந்ததெல்லாம் தூக்கி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க யாரும். புரியுதா? இனிமேலாவது நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல, பிஜேபியை வளர்க்க பாருங்கள். அதே மாதிரி சொல்கிறேன், வன்மத்தை கக்காதீங்க. இப்போவும் சொல்லுறோம், எங்களுக்கு அமித்ஷாஜியும் மோடிஜியும் என்றைக்கும் நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். ஏன்னா எங்கள் அண்ணன் என்றைக்குமே அவர் மதிக்கக்கூடியவங்க, நாங்களும் அவங்கள மதிக்கக்கூடியவங்க. ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி இந்தியா நிம்மதியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க தான் முதல் காரணம், முக்கிய காரணம். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி இந்தியா நிம்மதியாக இருக்க முடியாது. மோடிஜியும் அமித்ஷாஜியும் இல்லை அப்படின்னா இந்தியாவே நிம்மதியாக இருக்க முடியாது. இன்றைக்கி உள்ளே உட்காந்துக்கிட்டு அநியாயம் பண்ணிட்டு நிம்மதியாக ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களாம் இவ்வளோ அட்டூழியம் பண்ண முடியாது. நாங்கள்லாம் அதை தாங்கிக்கிட்டு பொறுமையாகவும் இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பொறுமை காத்துட்டு அமைதியாக எவ்வளோ தூரம் அப்பாவி மக்களை கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்திட்டு உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களாம் இந்த அநியாயம் பண்ண முடியாது. இன்னைக்கு நிம்மதியாக இந்தியா 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு இருக்குது, நிம்மதியாக தூங்கி எந்திரிக்குது அப்படின்னா அதுக்கு அமித்ஷாஜியும் மோடிஜியும் தான் காரணம்.
அவங்கள வந்து நாங்கள் என்றைக்குமே வெறுக்கவோ வன்மத்தை கக்கவோ மாட்டோம். நாங்களும் சரி, அண்ணாமலை அண்ணனை பின்பற்றக்கூடிய எல்லாருமே வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அண்ணாமலை அண்ணனும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் அவங்கள கடவுள் மாதிரி பார்க்கக்கூடியவங்க. அதனால் புரிஞ்சுட்டு யோசித்து நடந்துக்கங்க. அண்ணாமலை அண்ணன் மேலே வன்மத்தை கக்கிற வேலையை நிப்பாட்டுங்க.